சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வது உறுதிதான். ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் அமைச்சராக செயல்பட்ட பொழுது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் அவரது தம்பி அசோக்குமார் மிக முக்கியமான குற்றவாளி என்று சுமார் 50,000 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணையும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. 3வது கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை வாக்குமூலமாக அசோக்குமார் கூறியுள்ளார். இதன் மூலம் செந்தில் பாலாஜி நபர்களிடம் பணம் வாங்கியது உண்மைதான் என்று வெட்டு வெளிச்சத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிடும். நீதிமன்றம் இறுதி தீர்ப்பானது 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கினால் நிச்சயமாக ஒட்டுமொத்த திருப்பமும் திமுகவிற்கு தலைகீழாக மாறிவிடும். ஏனென்றால் 3 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தேர்தலில் 3 மாவட்டங்களில் முக்கியமான நபர்களை செந்தில் பாலாஜி கை காட்டக்கூடியவர்கள்தான் வேட்பாளராக நியமனம் செய்யப்படுவார்கள். இதனால் செந்தில் பாலாஜி மிக மோசமானவர் என்ப காரணத்தினால் அப்பகுதி மக்கள் திமுகவிற்கு ஓட்டு செலுத்துவதை தவிர்ப்பார்கள் என்றும், இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அசோக்குமார் அவர்கள் ஏன் உடனடியாக ஜாமீன் வழங்கப்பட்டது? மீண்டும் அவரை விசாரணைக்காக அதிக நாட்கள் சிறையில் வைக்காதது ஏன் என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். 2023 ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு உண்மைகளை கூறாமல், அதாவது ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால், அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை வழங்காத காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜி பல மாதங்கள் சிறையில் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவானது. ஆனால் அசோக்குமார் அவர்கள் உண்மைகளை கூறிவிட்டார் என்ற காரணத்தினால்தான் இந்த வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கு முறைகேடு விசாரணை நடத்த முடியாமல் திணறக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த வழக்கானது மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவிற்கு பேரிடியாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படும். ஒருவேளை செந்தில் பாலாஜி குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.